தமிழ் மேட்ரிமோனி ஆடி ஆஃபர். இப்ப மெம்பர்ஷிப் எடுங்க, ஆடில ஃப்ரீயா யூஸ் பண்ணுங்க. வாஸ்து அப்படிங்கிறது யார் கண்டுபிடிச்சா, எப்படி அது தோன்றியது, வாஸ்து அப்படின்னா ஃபர்ஸ்ட் அது என்னது, எப்படி உருவாச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இதிகாசங்கள் புராண காலத்துலேயும் சிவபுராணத்துலேருந்தே நம்ம அந்த வாஸ்து உருவாக்குனவர் மயன். அவர் தான் அந்த வாஸ்துவை வந்து முழுசாக ராமாயண காலத்துலேயே எல்லாருமே அப்படி தான் பழகி இருந்தாங்க. நீங்கள் பழைய காலத்தில் வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அளவுலாம் இருக்காது. வாஸ்துவுக்கு அளவு கிடையாது, வாஸ்துவுக்கு ஜாதகம் கிடையாது, வாஸ்துவுக்கு சில விஷயங்களே அவங்க பார்க்குறதே கிடையாது. நாகரிகம் மாற 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 அந்த கட்டமைப்பை மாற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அதுக்கு உண்டான தீய பலன்களை நம்ம சந்திக்கிற மாரி உருவாகி போச்சு இந்த வாஸ்து. சரியாக அமைச்சிக்கிட்டாங்கன்னா வாஸ்து பிரம்மாண்டமாக இருக்கும். வாஸ்துங்கிறது மனிதனோட உயிர் சம்மந்தப்பட்டது. ஒரு 3 தலைமுறையோட ஆசை, கனவு, லட்சியம் எல்லாமே அந்த வீடாக தான் இருந்திருக்கும். ஆனால் அந்த வீடு கட்டி கொஞ்ச நாள்லயே அந்த வீட்டுல இருந்து ஏதாவது துர்மரணமா இருக்கலாம், ஏதோ ஒரு மரணம் ஏற்பட்டுருது அப்படின்னா அந்த மனையில பிரச்சனையா, இல்ல அந்த 3 தலைமுறையில இருக்கக்கூடிய ஆசை தப்பா, இல்ல அவருடைய இப்ப கடைசியா கட்டின அவருடைய ஜாதகம் தப்பா? முன்ஜென்ம கர்மான்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த வாஸ்துல 3 ஜென்மங்கள் வரும். அப்பா, புள்ள, பேரன். அப்பா செஞ்ச பாவம் நேராக பேரனுக்கு தான் வந்து சேரும். இதுக்கு அவங்களோட தேதி ரொம்ப முக்கியம். பிறந்த தேதி, ஒரு இடம், இந்த தேதியில தான் அந்த குழந்தை பிறக்கணுங்கிறத முடிவு பண்ணி வச்சுக்கணும். வீட்டில் இருக்கிற விஷயங்களை வச்சும் வாஸ்து சொல்றது வழக்கம். நான் அப்படிதான் இது வரைக்கும் கேள்விப்பட்டிருக்கேன். நீங்க புதுசா சொல்றீங்களே சார், டேட் ஆஃப் பர்த்தை வச்சு தான் வாஸ்து நான் பார்க்குறேன் அப்படிங்கும்போது அது புதுசா இருக்கு. ஆமாம், இது எப்படின்னா, ஆதன ஆன்மீகம் நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள். நம்ம ஆதன ஆன்மீகத்துல ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பல கேள்விகளுக்குமே தினம்தோறும் ஒவ்வொரு வகைகளில் பதில்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்மோடு வாஸ்துவை பத்தி நிறைய தகவல்களை பகிர்ந்து கொள்றதுக்காக வாஸ்து ஸ்பெஷலிஸ்ட் கே செல்வநாயகம் அவர்கள் இன்னைக்கு நம்மோடு நினைஞ்சிருக்கிறாரு. நிறைய தகவல்களை வாஸ்து ரீதியா கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். வாஸ்து அப்படின்னாலே இப்போ நிறைய பேர் பேசுகிறாங்க. என்னோட வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னாலே வாஸ்து அப்படிங்கிறது எல்லாரும் ஜோதிடம் எப்படி நம்புகிறாங்களோ, அதில் என்ன மாதிரியான விஷயங்களெல்லாம் வந்து கண்டுபிடிக்கிறாங்களோ அதே அளவுக்கு வாஸ்துவையும் இப்போ நிறைய பேர் பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. வாஸ்துனா இந்த மாதிரியான பலன்கள் வரும், இந்த மாதிரியான விஷயங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறதுலாம். ஆனால் அந்த வாஸ்து அப்படிங்கிறது யார் கண்டுபிடிச்சா, எப்படி அது தோன்றியது, வாஸ்து அப்படின்னா ஃபர்ஸ்ட் அது என்னது, எப்படி உருவாச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அதுக்கு என்ன பதிலாக இருக்கும் சார்? வேதங்கள் 4ன்னு சொல்கிறோம் இல்லையா? ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம். இந்த வேதங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் வந்து இதிகாசங்கள் புராண காலத்துலேயும் சிவபுராணத்துலேருந்தே நம்ம அந்த வாஸ்து உருவாக்குனவர் மயன். அவர் தான் அந்த வாஸ்துவை வந்து முழுசாக ஆக்கல், காத்தல், அழித்தல், பிரம்மா, விஷ்ணு, சிவன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த 3 பேரையும் உருவாக்குனதே விஸ்வகர்மான்னு தான் புராணம் சொல்லுது. இது ரிக்வேதத்தில் விஸ்வகர்மாவை தான் அப்போலேருந்தே சொல்கிறாங்க. ஆதி காலத்தில் புராண காலத்தில் ராமாயண மகாபாரதத்துலலாம் அவங்கள வச்சு வணங்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ இருக்கிற கோயிலில் வந்து விஸ்வகர்மா இருக்கிறதுக்கு உண்டான எந்த ஒரு இதாகவும் இல்லை. இப்போ எங்கே பார்த்தாலும் விநாயகர் தான் வச்சு வணங்கிட்டு இருக்கோம். இது அப்போலேருந்தே வாஸ்து இருக்குது. வாஸ்து பார்த்து தான் ஒரு விஷயத்தையும் செஞ்சுட்டு இருந்தாங்க. ராமாயண காலத்துலேயே எல்லாருமே அப்படி தான் பழகிட்டு இருந்தாங்க. நீங்கள் பழைய காலத்தில் வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அளவுலாம் இருக்காது. வாஸ்துவுக்கு அளவு கிடையாது, வாஸ்துவுக்கு ஜாதகம் கிடையாது, வாஸ்துவுக்கு சில விஷயங்களே அவங்க பார்க்குறதே கிடையாது. ஒரு மனிதனோட உடல் தான் வாஸ்து. ஏன்னா இந்த உலகத்தில் வரக்கூடிய எல்லா உயிரினமுமே வாஸ்து தான். அவங்கவுங்களுக்கு ஒரு இருப்பிடம் தேவைப்படுது. அது வந்து விலங்குகளாக இருந்தாலும் மனிதர்களாக இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு இருப்பிடம் தேவைப்படுது. இந்த உடம்பு இருக்கியா, இந்த உடம்போட இன்னொரு வீடு தான் இந்த வாஸ்து இல்லையா? இந்த வாஸ்துங்கிறது ஆரம்ப காலகட்டத்துலேருந்து இன்னைய வரைக்கும் எல்லாருமே பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஆனால் வெளியில் பெருசாக தெரியல, யாருக்குமே புரியல. எல்லாருமே வந்து ஜாதகத்தை பேஸ் பண்ணி அப்படி போயிட்டுருக்காங்க. ஒரு காலகட்டத்தில் ஒரு வீட்டை அவங்க சரியாக அமைக்காததும் அவங்களுடைய முன்ஜென்ம கர்மாவை பொறுத்து தான் இருக்குது. சின்ன சின்ன கூரை வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா வாஸ்து பார்த்தெல்லாம் யாரும் அமைக்கவே இல்லை. போவாங்க, ஒரு இடத்துல சுத்தம் பண்ணுவாங்க, ஒரு கொட்டாயை போடுவாங்க, வாழ்ந்தாங்க. அதில் படித்து ஐபிஎஸ் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் நிறைய பேர் இருக்காங்க அந்த காலத்துலலாம். அவங்க பார்த்தீங்கன்னா அந்த வீட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா பிரம்மஸ்தானத்தில் ஒரு வாசலை வச்சு உள்ள போயிடுவாங்க. எந்த பக்கமும் வாசல் இருக்காது. ஒரு கூரை வீடாக இருந்தாலும் ஓட்டு வீடாக இருந்தாலும் ஒரு சின்ன வெளிச்சத்துக்கு ஜன்னல் வச்சு கரெக்டாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. இது காலகட்டத்தில் நாகரிகம் மாற 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 அந்த கட்டமைப்பை மாற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அதுக்கு உண்டான தீய பலன்களை அவங்க சந்திக்கிற மாரி உருவாகி போச்சு இந்த வாஸ்து. அதனால் வாஸ்துனா சில பேருக்கு பயம் வந்துடுச்சு, சரியாக சொல்லாததுனால. சரியாக அமைச்சிக்கிட்டாங்கன்னா வாஸ்து பிரம்மாண்டமாக இருக்கும். வாஸ்துங்கிறது மனிதனோட உயிர் சம்மந்தப்பட்டது. இப்போ நீங்க நிறைய கிளைண்ட்ஸ் பார்த்துருப்பீங்க. இந்த கடைசியா ஒரு வார்த்தை சொல்லியிருந்தீங்க, வாஸ்து வந்து உயிர் சம்பந்தப்பட்டது அப்படின்னு. சில வீடுகள் வந்து ரொம்ப ஆசையா கட்டுவாங்க, அந்த பரம்பரை வீடாவும் இருக்கும். சில பேருக்கு வந்து இந்த காலி மனை மட்டும் இருந்துகிட்டே இருக்கும். அதுல வீடு கட்டவே முடியாது. அவங்க தாத்தாவாலையும் கட்ட முடியாது, அவங்க அப்பாவாலையும் கட்ட முடியாது. கடைசியா அந்த பையன் வந்து வீடு கட்டுறாருன்னு வச்சுக்கோங்களேன்.
ஆசையா கட்டின வீடு, ஒரு 3 தலைமுறையோட ஆசை, கனவு, லட்சியம் எல்லாமே அந்த வீடா தான் இருந்திருக்கும். ஆனா அந்த வீடு கட்டி கொஞ்ச நாள்லயே அந்த வீட்ல இருந்து ஏதாவது துர்மரணமா இருக்கலாம். ஏதோ ஒரு மரணம் ஏற்பட்டுருது அப்படின்னா, ம். அந்த மனையில பிரச்சனையா? இல்ல அந்த 3 தலைமுறையில இருக்கக்கூடிய ஆசை தப்பா? இல்ல அவருடைய இப்ப கடைசியா கட்டின அவருடைய ஜாதகம் தப்பா சார்? ஜாதகத்தை வச்சு அஸ்ட்ராலஜி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ம். முன்ஜென்ம கர்மான்னு சொல்லுவாங்க. ம். அதாவது இந்த வாஸ்துல 3 ஜென்மங்கள் வரும். அப்பா, புள்ள, பேரன். வேற. அப்பா செஞ்ச பாவம் நேராக பேரனுக்கு தான் வந்து சேரும். அப்போ அவருடைய புள்ள இந்த பையனுக்கு அப்பாவாக இருக்கார் இல்லையா, இவர் செய்ய பையன் அவரோட பேரனுக்கு போய் சேரும். இப்போ இவங்க எந்த நேர்கோட்டில் ஒரு நல்லது கெட்டது செய்கிறாங்களோ இதை தீர்மானிக்கிற சக்தி அந்த மனைக்கு தான் இருக்கும். இப்போ பிரபஞ்சங்கிறது நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம்னு சொல்கிறோம் இல்லையா, அது 5வதாக ஒரு பூதம் இருக்கு இல்லையா, ஆகாயம். இவங்க தான் கடவுள். இந்த 4 பூதங்களையும் சரியாக இயக்கிறதே இந்த பஞ்சபூதம் தான். எப்போ ஒரு மனிதன் ஒரு இடத்த வாங்கி இந்த வேலி போகிறானோ அதுக்குள்ளே வந்து ஃப்ளாஷ் ஆகிடும். அது இப்ப வேலி போடக்கூடாதா சார்? வேலி போடாமல் இருக்கும்போது பக்கத்து நிலத்தோட சேர்ந்துருக்கும். ஆ. எல்லாம் எப்படி சொல்கிறது, ஒரு கூட்டமாக இருக்கும்போது சில விஷயங்கள் வந்து வேலை செய்யாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கூட்டமாக பேலன்ஸ் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. இவங்க எப்போ வேலி போகிறாங்களோ இவங்களுக்கு தனியாக செயல்படும். எப்போ ஒரு மனிதன் தனிப்பட்ட செயல்பாடுன்னு சொல்கிறோம்ல, இண்டிவிஜுவலாக என்ன செஞ்ச அப்படின்னா, அப்போ ஒரு வீட்டை கட்டி ஒரு காம்பவுண்டு போடும்போது இண்டிவிஜுவலாக அவன் உருவாயிடுறான். காம்பவுண்டு போடாதபோது பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனையும் சேர்த்து அனுபவிக்கிறான். இப்போ அவங்க அப்பா, புள்ள, பேரன் வாங்கி வச்ச இடத்த வந்து இவங்க வீடு கட்ட முடியாமையே போகிறதுக்கு காரணமே அவங்களோட கர்ம சம்மந்தப்பட்டது தான். இந்த வீட்டை அமைக்கிறதுக்கு கூட அவங்க ஏதாவது தவறுகள் செஞ்சுருந்தால் அந்த தவறு உள்ளாரே விடாது. இவங்களுக்கு தீயப்புலம் நேர்ற மாதிரி ஒரு கட்டங்கள் உருவாகுதுன்னா அங்கே போனால் உனக்கு அந்த சம்பவம் நடக்குங்கிறத உணர்த்தும். அதை அவங்க உணர மாட்டாங்க. இப்போ காளி மனை இருக்குன்னா சல்லி தோசைன்னு சொல்கிறோம் இல்லையா, மனை பூஜைன்னு சொல்கிறோம். இதை யாரும் பண்ணுறதே கிடையாது. போவாங்க, ஒரு பூஜையை போட்டுட்டு டக்குன்னு வீட்டை ஆரம்பிச்சிருவாங்க. விஷயம் தெரிஞ்ச அந்த காலத்துலேருந்தே சரி, சில பேர் என்னென்னா கரெக்டான ஒரு ஸ்தபதியை கூப்பிட்டோ, ஒரு மேஸ்திரியை கூப்பிட்டோ, ஒரு ஐயரை கூப்பிட்டோ, சின்ன யாகம் பண்ணி, ஒரு ஹோமம் பண்ணி, ஒரு அடி 2 அடி நோண்டி சுத்தம் பண்ணி, தண்ணி தெளித்து க்ளீன் பண்ணி அதுக்கப்புறம் தான் அந்த பூஜையை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அந்த பூஜையவே அந்த மனையில் எந்த இடத்துல போடணும்னு ஒன்றும் தெரியல, புரிதல் இல்லை. இப்போ எல்லாருமே நேராக என்ன பண்ணுறாங்கன்னா போய் ஒரு பிரம்மஸ்தானத்தில் போய் நடுப்புற வச்சு பற்ற வச்சுருவாங்க. குபேர மூலன்னு சொன்னேன்னு என்ன பண்ணுவாங்கன்னா குபேர யாகம்னு நினச்சிக்கிட்டு தென்மேற்கில் போய் பூஜை பண்ணுற வீட்டெல்லாம் நம்ம போய் பார்த்துருக்கோம். அது பண்ணக்கூடாது. கரெக்டாக அவங்க வடகிழக்குலேருந்து 3ஆக பிரிப்பாங்க. தென்மேற்குலேருந்து வடகிழக்கு வரைக்கும் பிரித்து 3வது பாகத்தில் ஒரு பூஜை பண்ணுவாங்க. ஒரு வீட்டை கட்டணுன்னா ஃபஸ்ட்டு போர் தான் மெயின். அடிப்பம்போ, போரோ, ஒரு குளமோ, நீர் தொட்டியோ, ஒரு சின்ன தொட்டி வச்சு தண்ணி எடுக்கணும்னா அங்கே ஒரு பள்ளம் நோண்டுவாங்க இல்லையா, அந்த பள்ளத்தில் இருக்கிற மண்ணையே தென்மேற்கில் தான் கொண்டு ஃபஸ்ட்டு போடணும். ஒரு மூடாக இருக்கணும்னு சொல்கிறோம். வடகிழக்கு பள்ளம்னா தென்மேற்கு உயரமாக இருக்கணும். அப்போ இந்த மண்ணை எடுத்துக்கொண்டு தென்மேற்கில் போகணும் போது தான் அந்த பள்ளம் எடுங்கிறதே உங்களுக்கு தெரியும். இப்படி தான் அந்த ப்ராசஸே பண்ணணும். இங்கே தண்ணி எடுக்கணும், அந்த தண்ணியில் தான் அந்த வீட்டை பயன்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு காலகட்டங்கள் இருந்துச்சு. நிறைய ஊரில் கிணறு இருக்கும். இயற்கையாகவே ஒவ்வொருத்தங்களும் வடகிழக்கில் கிணறு அமைஞ்சிடும். ஒரு வாஸ்து வந்து இப்படி தான் வேலை செய்யும். இது சரியான வாஸ்து நிபுணர்கள் போகாததுனால நானும் வாஸ்து பார்க்குறேன், நிறைய பேர் போய் சரியான அமைப்பு என்னன்னு தெரியாமல் நிறைய இழப்புகள். அது அவங்களுக்கு தெரியல. எது நடந்தாலும் ஏதோ நடந்துருச்சு அப்படியே போயிட்டே இருக்காங்க. எப்போ சரியான வாஸ்து அவங்களுக்கு வரணுங்கிறது அது அவங்களோட விதி. இதுக்கு அவங்களோட தேதி ரொம்ப முக்கியம். பிறந்த தேதி, ஒரு இடம், இந்த தேதியில் தான் அந்த குழந்தை பிறக்கணுங்கிறத முடிவு பண்ணி வச்சுக்கோங்க. ஜாதகம் எழுதுனாங்கன்னா நேராக நட்சத்திரத்தை சொல்லி யாரும் ஜாதகம் எழுதுறது கிடையாது. தேதி தான் கேட்பாங்க. உன்னோட பிறந்த தேதி என்ன, அந்த தேதிக்குள்ள நட்சத்திரத்தை வச்சு தான் அந்த ஓரையை கண்டுபிடிச்சி ஜாதகம் எழுதுறாங்க. நேரடியாக யாருமே ஜாதகம் எழுதுறதில்லை. பொதுவாக நட்சத்திரத்தை சொல்லி ஜாதகம் எழுத முடியாது. கண்டிப்பாக பொது பலன் என்ன சொல்லலாம் ஒழிஞ்சு சரியாக சொல்ல முடியாது. பொதுவாக வாஸ்து பார்க்குறாங்க அப்படின்னா அவங்க ஒன்று மனையை பார்த்தோ, இல்லை இடத்த பார்த்தோ, இல்லை வீட்டுக்கு போயிட்டு வீட்டில் இருக்கிற விஷயங்களை வச்சோ வாஸ்து சொல்கிறது வழக்கம். நான் அப்படி தான் இது வரைக்கும் கேள்விப்பட்டிருக்கேன். நீங்கள் புதுசாக சொல்கிறீங்களே சார், டேட் ஆஃப் பர்த்தை வச்சு தான் வாஸ்து நான் பார்க்குறேன் அப்படிங்கும்போது அது புதுசாக இருக்குது. ஆமாம், இது எப்படின்னா ஆரம்ப காலகட்டத்தில் மனையடி பார்க்குறாங்க அப்படின்னா அவங்களாம் ஜாதகம் பார்க்குறவங்களா இருப்பாங்க. மனையடி பார்க்குறவங்க. ஆமாம், ஜாதகம் பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்க தான் மனையடியாக பார்ப்பாங்க. அந்த மனையடி சாஸ்திரமே இந்த ஜாதகத்தை பேஸ் பண்ணி தான் பார்ப்பாங்க. அந்த ஜாதகத்தை எழுதுங்க அப்படின்னா தேதி தான் ஃபஸ்ட்டு கேட்பாங்க. அப்போ தேதி இல்லாமல் யாருக்கும் ஜாதகம் எழுத முடியாதுல்ல. இப்போ ஒரு மனை போடுறாங்கன்னா அந்த மனை போடும்போது ஒரு தேதி இருக்கும். அந்த தேதி அவங்களுக்கு ரொம்ப முக்கியம். அது முதல்ல சரியாக அமையணும். ஒரு உதாரணத்துக்கு 8ஆம் தேதி போய் மனை போடுறான்னு வச்சிங்களேன், நடக்கவே நடக்காது. ஜாதகம் சரியாக இருந்தால் என்ன புண்ணியம்? ஜாதகத்தில் எல்லா அமைப்பும் இருக்கும். 8ஆம் தேதி போய் மனை போடுறாரு, எப்படி வேலை செய்யும்? வேலை செய்யாது. அந்த 8ஆம் தேதி அவரோட பிறந்த தேதிக்கு சாதகமாக இருக்கணும். ஜாதகங்களே மனிதனுக்கு சாதகமாக இருக்கிறதுக்காக தான் ஜாதகம்னு பேர் வச்சுருக்கான். அந்த தேதி சாதகமாக அமையிறது அவனோட கர்மா தான். அதுக்கும் கர்மா. ஆமாம், ஒரு மனை எல்லாத்தையும் முடிவு பண்ணி வச்சுருக்கோம். உங்கள் வீடு எந்த தேதியில் ஒரு குழந்தை பிறக்கணும், அது எந்த நேரத்தில் பிறக்கணும்னு சொல்கிறோம்ல, அப்போ அந்த தேதி தான் மெயின்.
ஒரு வீட்டோட தலைவர் அவங்களோட வாரிசு எல்லாமே அந்த தேதி இப்போ நியூமராலஜிஸ்ட் நிறைய பேர் வந்து நியூமராலஜி கணக்கு போட்டு சொல்கிறாங்க இல்லையா, ஒரு தேதியும் ஒரு மணியை தீர்மானித்து வச்சுருக்கோம். ஒரு 1ஆம் தேதியிலேருந்து 9ஆம் தேதி வரைக்கும் இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஒரு திசையும் கரெக்டாக இருக்கும். அந்த திசையை வந்து இவங்க சரியான தேதியில் அவங்களுக்கு ஆப்ரேட் பண்ண முடியாமல் பண்ணும்போது தான் அது தப்பாக அங்கே தான் ஸ்ட்ரகிளே உருவாகுது அவங்களுக்கு. அது தெரியல அவங்களுக்கு. இதை எடுத்து யாரும் சொல்கிறது இல்லை. அதை கரெக்டாக தெரிஞ்சுட்டு செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு உண்மையிலே நல்லாயிருக்கும். இப்போ பூமி பூஜை அப்படிங்கிறதும் எல்லாருமே போடுறாங்க சார். போடும்போது வந்து எல்லாருமே பார்க்கறது இந்த வாஸ்து நாள் அப்படிங்கிறது. வருடத்துல 8 நாட்கள் பக்கம் வருது. ஜூலை 27ஆம் தேதி கூட வாஸ்து நாள் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை நாங்கள் சோஷியல் மீடியால பார்க்குறோம். வருடத்துல 8 நாட்கள் அப்படிங்கிற பட்சத்துல ஒரு 10% பேர் மட்டும்தான் அந்த நாட்கள்ல பூமி பூஜை போடுவாங்க. இப்போ அவங்களுடைய வீடுகள் மட்டும்தான் நல்லபடியா இருக்கும், அவங்களோட குடும்பங்கள் மட்டும்தான் நல்லபடியா இருக்குமா சார்? உண்மையிலே நல்ல கேள்வி இது. வாஸ்து நாளுங்கிறது 8 நாளில் சில பல மணியடி சாஸ்திரங்கள் பார்த்தீங்கன்னா 2 நாளில் ஒதுக்கிடுவாங்க. அந்த 8 நாள்லையும் 6 நாள் தான் வச்சுருப்பாங்க. ஆடி மாதத்தை ஒதுக்கிடுவாங்க. சில மணியடி சாஸ்திரங்கள் ஆடி மாதத்துலேயோ மார்கழி மாதத்துலேயோ வந்து புற மாதம்னு சொல்லி மன போட மாட்டாங்க. இந்த 6 மாதம் தான் நல்ல நாளும்பாங்க. இந்த 6 மாதங்கிறது அனுமதி வாங்குறது. இப்போ ஒரு வீட்டுக்குள்ளே நான் போகிறேன், உள்ற வரும்போது வரலாமான்னு கேட்டுட்டு தான் போக முடியும். நேராக நான் வீட்டுக்குள்ளே வந்து அந்த அனுமதி கிடைக்காது இல்லையா. அப்போ வாஸ்து பகவானை 64 தேவர்களும் போட்டு அழுத்தி வச்சுருப்பாங்க கீழே. அவர் வாஸ்து அரக்கன், வாஸ்து பூதன் ஒரு விஷயத்த சொல்கிறோம். அந்த பூதம் வந்து ஏந்திச்சு பார்த்துச்சுன்னா எங்கெல்லாம் தப்பு நடக்குதோ அதுக்கு உண்டான ஆளெல்லாம் சாப்பிட்றோம். அந்த தப்பு நடக்கக்கூடாதுன்னு சொல்லி 64 தேவர்களும் பூமிக்கு அடியில் அந்த அரக்கனை போட்டு அமுக்கி வச்சுருக்காங்க. அவர் முழிச்சு பார்க்குற டேட்டே அந்த 8 டேட்டு தான். அந்த 8 நாள் தான் அவர் முழிச்சு பார்ப்பார். 36 நிமிஷம் தான் பார்ப்பார். ஒரு ஓரங்கிறது 36 நிமிஷம். இப்போ 1.5 மணி நேரம்னு சொல்லி ஜாதகம் சொல்கிறேன் இல்லையா, 36 நிமிஷம் சரியான ஓரை. அந்த சரியான ஓரையில் அவர்கிட்ட அனுமதி வாங்குறது தான். எனக்கு எந்த தப்பும் நடந்துடக்கூடாது, நான் ஒரு வீடு கட்ட போகிறேன், எனக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த தவறு நடக்காமல் இருக்கிறத அவரை வேண்டிக்கிட்டு செய்கிறதுக்கு பேர் தான் அந்த வாஸ்து பூஜையை. அது தெரியல நிறைய பேருக்கு. இதுக்காக அன்னைக்கு பண்ணுனா தான் அனுமதி, பாக்கி பேருக்கு அனுமதி கிடையாது அப்படின்னா 360 நாளும் பண்ணலாம். அவர்கிட்ட அனுமதி வாங்கிட்டு செய்கிற நாள் தான் அந்த 8 நாள். அனுமதி வாங்காமல் செய்கிறது தான் பாக்கி நாட்கள். அப்போ அந்த 8 நாட்கள்ல நம்ம பூமி பூஜையோ இல்லை வீட்டு சம்மந்தப்பட்ட எந்த வேலையை ஆரம்பித்தாலும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நடக்குமா சார்? ஆமாம், நிச்சயமாக. இது எப்படின்னா சின்ன உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, இப்போ கோவில்கள் எல்லாம் போய் யாகம் பண்ணுறோம், மந்திரம் சொல்கிறாங்க இல்லையா. யாராவது வாயை மூடிட்டு போய் மந்திரம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா நீங்கள்? நான் 108 மந்திரம் சொல்லணும், ஸ்லோகம் பண்ணணும், மந்திரம் பண்ணணும், யாகம் பண்ணணும். 3 நாள் யாகம்லாம் நடக்கும். இதெல்லாம் நடக்குதுன்னா அந்த மந்திரத்தை அந்த பிரம்மனோட காதில் ஒலிக்கிற அளவுக்கு வேகமாக சொல்லுவாங்க. அப்போ தான் அவங்களுக்கு போய் கேட்கும். அப்போ கண்ணு தெரியாது, காது தானே கேட்குது. அப்போ எதுக்கு அந்த வாய் விட்டு கேட்டால் தானே அந்த விஷயத்தை பழிக்குது. இந்த அனுமதி வாங்குறதுல இவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியல. அப்போ அந்த வாஸ்து பூஜை இவங்க போய் வாய் விட்டு சொல்லி அந்த பர்மிஷன் கேட்குறதுக்கு பேர் தான் வாஸ்து பூஜையே. நீங்கள் எந்த பூஜை பண்ணாலும் அதை கேட்கணும், அந்த பிரபஞ்சத்திட்ட சொல்லணும். நம்ம பிரபஞ்சம் தானே எல்லாமே, முக்கியமான சக்தியே பிரபஞ்சம் தான். நம்மளை இயக்கிறதே இந்த பிரபஞ்சம் தான். நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயனாலும் நம்ம உடம்புல முழுமையாக இருக்கிறது நீர், நெருப்பு, காற்று. இந்த 3 ஃபுல்லாக இயங்கணும். இதில் வாயு தான் ஆகாயத்துக்கும் பூமிக்கும் ஃபுல்லாக கனெக்ட் பண்ணுறதே அதுதான். இது வடமேற்குன்னு நம்ம சொல்கிறோம். இது எல்லாத்துலேயுமே பர்மிஷன் ஆகணும். ஒரு விஷயத்தையும் நம்ம கேட்டு வாங்கி செய்யும் போது எல்லாமே கரெக்டாக நடக்குது. இதுக்கு கூச்சப்படுறாங்க சில பேர், கொஞ்சம் வெக்கப்பட்டுட்டு சில பேர் பேச 4 பேர் இருக்காங்கன்னு. அப்படிலாம் கிடையாது. எனக்கு ஒரு ஆள்கிட்ட போய் ஒரு 10,000 பணம் வேணும்னா நான் போய் கேட்டால் தான் கொடுப்பாரு. பரவாயில்ல நீ வச்சிங்கன்னு யாரும் கொடுக்க மாட்டார். அப்போ அந்த வீட்டில் எது செய்யறதா இருந்தாலும் செய்யக்கூடாத விஷயங்கள்லாம் இருக்கும் இல்லையா, அதை அகற்றணும்னு சொன்னால் கூட அந்த பர்மிஷனை வாங்கிட்டு அகற்றினீங்கன்னா அதுக்கு முழு பலன் நிச்சயமாக அந்த வீட்டில் இருக்கும். அது யாருக்கும் புரியல, போய் சேரல, இதை யாரும் போய் சொல்கிறதும் இல்லை. ஒரு தவறான அமைப்பு, ஒரு வீடு கட்டிட்டேன், வீட்டில் வாழ்கிற ஒரு பிரச்சனை, அந்த இடத்த இடிச்சுட்டு நான் சரி பண்ண கூட பர்மிஷன் வாங்கணும். நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிட்டு இதுக்கப்புறமா நல்லது நடக்கட்டும் அப்படிங்கிற விஷயத்தை அதுக்கிட்ட முன்மொழிஞ்சு அந்த பூஜையை போட்டு நீங்கள் கரெக்டாக செஞ்சிங்கன்னா அது நம்மளை வந்து கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணிவிடும். மன்னிப்பு எல்லாத்தையும் கேட்குற மாரி நம்ம வந்து வீட்டில் பிரபஞ்சத்தில் கேட்கல எந்த தப்புமே இல்லை. கேட்டால் கிடைக்கும், கேட்கலன்னா கிடைக்காது. நிறைய பேர் வீடு சரி பண்ணுறேன் ஆனால் எனக்கு சரியாகலன்னு சொல்கிறாங்கன்னா காரணம் இதுதான். ஒவ்வொரு அறைக்கும் ஒவ்வொரு விதமான வாஸ்து உண்டு அப்படி சொல்லுவாங்க. அக்னி மூலை அப்படிங்கிற பட்சத்தில் அடுப்பு சம்மந்தப்பட்ட சமையல் அறை அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கலாம். சில பேர் தண்ணி வச்சாலும் தவறு இல்லை அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. ஆனால் சிலருடைய வீடுகளில் பார்க்க முடியுது சார், அக்னி மூலையில் பெட்ரூம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி. அது எவ்வளோ பெரிய வாஸ்து தவறு? அப்படி இருந்ததுனால ஏதாவது பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கா? 100% வாஸ்து தவறு தான் அக்னி மூலைங்கிறது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு
கிழக்கு பார்த்த வீடுன்னு வச்சிங்களேன். இப்போ வந்து புதனில் நிலம் வைக்கிறேன்னு சொல்லி சென்ட்ரலில் நிலம் வச்சுருப்பாங்க. இப்போ வந்து தமிழ்நாட்டில் ஒரு 8 கோடி பேர் இருக்காங்கன்னா, ஒரு ஓவராலாக ஒரு குடும்பத்தை 4ஆக பிரித்தா கூட இன்றைக்கி 2 கோடி வீடுன்னு வச்சுப்பாங்க. இது ஆல்ரெடி கட்டி முடித்த வீடுகள். இது எல்லாமே மனைடி சாஸ்திரம் பார்த்து, ஜாதகம் பார்த்து, கிரக பலனை வச்சு, சூரியன், சந்திரன், செவ்வாய்ன்னு சொல்லி நிலம் வச்சு முடிச்சுட்டாங்க. ஒரு ரூமு போட்டாங்க. அங்கே போய் நம்ம போய் என்ன பண்ண முடியும்? நான் இல்லை சார், நான் வாஸ்துல வந்து அளவு கிடையாது, நீ இடிங்கன்னு சொல்லி அவங்க ஆல்ரெடி கட்டிட்டாங்க. அவங்க நம்பிக்கையை நம்ம கெடுக்கக்கூடாது. அது அவங்க போக்குலேயே போய் அவங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லி, அந்த தென்கிழக்கு பெட்ரூம் இருந்துச்சுன்னா எடுத்துறது நல்லது. ஒரு உதாரணத்துக்கு தென்கிழக்கில் பெட்ரூம் இருக்குன்னா தலைவன் தங்க மாட்டான்னு சொல்லி பழமொழியாக இருக்குது வாஸ்துல. யார் பேரில் வீடு இருக்கோ அவங்க பேரில் இருக்கக்கூடிய வீட்டில் அந்த அக்னி மூலையில் பெட்ரூம் இருந்து அவர் தங்கினான்னா அவர் இருக்க மாட்டார். அவருக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும். நெருப்புங்கிறது வந்து அக்னின்னு நம்ம சொன்னால் கூட அது பணத்தையும் புகழையும் சேர்த்து கொடுக்கக்கூடிய இடம். நீங்கள் அங்கே போய் தூங்குனீங்கன்னா அது நம்மள தேவையில்லாத விஷயத்துக்கு ஆளாக்கிடும். அக்னி மலையில் பெட்ரூம் இல்லாமல் இருக்கிறது சிறப்பு. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஒரு அண்ணன் தம்பி ஒரு 2 பேர் நாங்கள் ஒரு இடத்துக்கு வாஸ்து பார்க்க போகிறோம். தெற்கு பார்த்த வீடு. தெற்கு பார்த்த வீட்டில் நீச்சத்தில் வாசல் வச்சு அக்னியில் பெட்ரூம் போட்டிருக்காங்க. அவங்க அண்ணன் தம்பி 2 பேர். அதில் ஒரு ஆள் ரயிலில் அடிபட்டு கால் போயிடுச்சு. என்னால் இருக்கவே முடியலங்கிறார். இப்போ அவர் அந்தாண்ட போகிறார். இப்போ அவர் தம்பி வராருங்க. அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, அந்த வீட்டில் இருக்கவே முடியாமல் ஒரே டென்ஷன் ஆகி ஒரு மேரேஜ் பண்ணி இந்த வீட்டுக்குள்ளே இருக்க முடியாதுன்னு சொல்லி வெளில போயிடுறாரு. வெளில போகும்போது வீடு சும்மா இருக்குன்னு சொல்லி கிழக்கு ஒரு ஷார்ப்பை போட்டு மூடுறாரு. அந்த இடத்துல அவங்க ரிலேட்டிவ் ஒரு ஆள் வர்றாரு. அவரும் ட்ரெயினில் அடிபடுறாரு. சூசைட் அட்டம்ப்ட்டுக்கு தானாகவே உருவாகிறார். அங்கே போய் நம்ம பார்க்கும்போது அக்னி மூலையில் பெட்ரூம் வச்சுட்டு அந்த அக்னி எங்கே போட்டிருப்பாங்க அப்படின்னா, நேராக கொண்டுட்டு போய் வடகிழக்கில் ஈசானிய மூலையில் போட்டுடுறாங்க. அவங்களுக்கு ஆப்ஷன் அப்படி தான் கிடைக்கும். எந்த இடத்துல நம்ம சரியாக பண்ணுறோமோ வீட்டுக்குள்ளே எல்லாம் சரியாக வந்துடும். நம்ம தப்பாக அமைச்சோம்னா அந்த அமைப்பு எல்லாம் வீட்டுக்குள்ளே எங்கே பார்த்தாலும் தப்பாகவே அமைக்கும். அது நம்ம சரியாக அமைச்சிக்கிறது நல்லது. ரொம்ப தவறான செயல் அக்னி மூலையில் பெட்ரூம் அமைக்கிறது.